மீசையின் ஆசையை நிறைவேற்றிய விஜய் அப்படின்ற விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி கச்சேரி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படத்தில் இருக்க முதல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். என்னடா முதல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொல்றீங்களா? அந்த முதலுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் நான் அப்புறமா வரேன். ஏன் அப்படின்னா இந்த மீசை அப்படின்றத யார் நான் குறிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜயோட பொதுக்குழு கூட்டம் நடந்துருந்துச்சு. அந்த பொதுக்குழுல பேச ஆதவர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீசைக்கார மீடியாக்காரரை பற்றி வந்து ரொம்ப ஆவேசமாக பேசினார். நீ மட்டும் வெளில வாடா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா அந்த மீசைக்காரர் சொன்ன விஷயம் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா சமீபத்தில் கரூரில் நடந்த விஜயோட ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி 41 பேர் வந்து பலியாக இருந்தாங்க. அந்த இடத்துல விஜய் மீதான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த மீசக்காரர் வச்சிருந்தாரு. அது என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் நடத்தினார். ஒரு 63 ட்ரோன் வச்சு சினிமா ஷூட்டிங் நடத்தினார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதுக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நடத்தக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டும் பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை டேரெக்டாக ஃபிலிமில் காட்டக்கூடாது. காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து கட் பண்ணிடுவாங்க. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சென்சார் போர்டு ஆல்மோஸ்ட் கட் பண்ணிடுவாங்க. பல தலைவர்களோட ஃபோட்டோஸே நம்ம வந்து டேரெக்டாக சினிமாவில் காட்ட முடியாது. சரி, ஓகே, இந்த பொலிட்டிக்கல் டாபிக் அப்புறமா வரும். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க அந்த தளபதி கச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மக்களோட ஒப்பாரியோட கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த பழைய இமேஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மெர்சல், பகவதி, இந்த மாதிரியான பழைய இமேஜஸ்லாம் வந்து போயிட்டு அவருடைய படம் பேர்லாம் லைனாக ஓடுது. அதோட பேக் ட்ராப்பில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வைக்கல, இன்டெரக்டாக வச்சிருக்காங்க. விஜயோட அந்த கேம்பிங் வேன், அதாவது வந்து கேரவான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த சொகுசு வாகனம் இருக்குது. அதை சுற்றி வந்து பல மக்கள் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்து வச்சுருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ண பொலிட்டிக்கல் கேம்பெயினை குறிக்குது. அப்போது கரூரில் அந்த சம்பவம் நடக்கிறப்ப இங்கே பொலிட்டிக்கல் ஷூட்டிங் நடந்துச்சு, சினிமா ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களில் இவர் சொல்லியிருந்தார், மீசைக்காரர் சொல்லியிருந்தார். அந்த மீசைக்காரர் சொன்ன விஷயத்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏச்சு வினோத் அவர்கள் அந்த ஒரு இதில் வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வச்சாங்களா, தெரியாமல் வச்சாங்களா, இது யார் வச்சா அப்படின்ற விளக்கங்கள் வந்து படக்குழு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆனால் அரசியல் களத்தில் விஜய்க்கு இது அடுத்த ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு இது இருக்கும். நாதஸ் மீடியாவோட நன்றி. நான் உங்கள் ஆர்வி. Taste the Daily.